அநீதியை பார்த்து அச்சம் கொள்ளாமல் எவன் ஒருவன் துணிந்து எதிர்த்து நிற்கிறானோ அவன்தான் உண்மையான ஜிகாத் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு? அநீதி நடக்குதுன்னு ஏன் அதை பார்த்து பயந்து போகாமல் எதிர்த்து நிற்கணும்டா, அவன் தான்டா ஜிகாத் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்கிறார். அப்படி இந்த பக்கம் வரும், அநீதியை எதிர்த்து போராடுங்கள், போராட முடியவில்லை என்றால் பேசுங்கள், பேச முடியவில்லை என்றால் எழுதுங்கள், எழுத முடியவில்லை என்றால் அநீதியை எதிர்த்து போராடுபவனுக்கு எதிராகவோ இல்லைனால் அவனை காட்டி கொடுக்குற விதமாட்டோ நீ பேசாத, குறைந்தபட்சம் உன் பாட்டுக்கு நீ போ, அதை எதிர்த்து போராடுறவனை பார்த்து நீ எதுவும் குற்றம் கூற சொல்லாதடா அப்படின்னு சொல்கிறாரு சேக்குவேரா. அப்போ நமக்கு கண் முன்னே தெரியுது, ஓட்டுக்கு காசு கொடுக்குறான், மலை கனிம வளங்களை கொள்கிறான், மண்ணுக்கும் மக்களுக்கும் சம்மந்தமே இல்லாத ஆட்சி நடந்துட்டு இருக்குது. ஒரு பேருந்து நிறுத்தம் 12 லட்ச ரூபாய்க்கு கட்டுறான்னு வைங்களேன், எல்லாமே கமிஷன் தான் கொடுக்குறான். அவன் கான்ட்ராக்டர் கொடுக்குறான், கான்ட்ராக்டர் குறைஞ்ச மண்ணை குறைஞ்ச ஜல்லியை போட்டு கட்டுறான். அரசு மருத்துவமனைகளில் சரியான மருத்துவர்கள் இல்லை, அரசு பள்ளிகளில் அரசு ஆசிரியர்கள் இல்லை, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள். அப்படி வலிமை மிக்க அதிகாரத்தை கையில் வச்சுட்டு தங்களுடைய கடமைகளை செய்யாமல் அதிகாரிகள் இருக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, எல்லாமே தெரியுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் குரங்கு கையில் பூ மாலை கொடுக்கறது மாதிரி, விறகு கடைக்காரங்க கையில் புல்லாங்குழலை கொடுக்கறது மாதிரி, ஒரு நமக்கு யார் அநீதியை தராங்களோ, யார் நமக்கு துன்பத்தை தராங்களோ அவங்களுக்கு திருப்ப நம்ம ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்ருக்குறோம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருது. நம்முடைய வாக்கு அப்படிங்கிறது ரொம்பவும் வலிமை வாய்ந்தது. நம்ம 1000 ரூபா வாங்கிக்கிட்டு அந்த சின்ன சந்தோஷத்துக்காக அவங்களுக்கு வாக்கு செலுத்திடுறோம். ஆனால் அந்த வாக்கை பெற்றுக்கிட்டு வரக்கூடிய 5 வருடங்களும் நம்ம தோள்களில் நுகத்தடியை செலுத்துகிறாங்க. நம்ம சிந்திக்கணும், அநீதிக்கு எதிராக ஒன்று திரளணும். அநீதியை எதிர்த்து நம்மளால் பேச முடியலை, ஆனால் பேசக்கூடியவன் பக்கத்தில் போய் நம்மளால் நிற்க முடியும். வாக்கை மாற்றி செலுத்துங்க. இந்த தேர்தலை சாதாரண தேர்தலாக கருதாமல் ஒரு மாறுதலுக்கான தேர்தலாக நிச்சயம் கருதணும். எங்களுடைய குமரி மாவட்ட சார்பாக ஒரு படித்த வேட்பாளர், பண்பான வேட்பாளர் நிற்கிறாங்க. நீங்களும் குமரி மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு புதுவிதமான சக்திக்கு நம்ம ஒரு வாய்ப்புகளை கொடுக்கலாம். ஓட் ஃபார் விவசாயி.